ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது 2025ஆம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம். அதுவும் இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான 4 கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது. செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் 1.5 மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகம். இந்த காலகட்டத்தில் 6-8 மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார். அவர் 7ஆம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே நீசமாக தான் இருப்பார். அவரையும் சேர்த்து கொண்டால் 5 கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது. மிகப்பெரிய கிரகமான சனி பயிற்சி. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கின்றார் 29/3 அன்று. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் 15/5 அன்று. ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் 31/5 அன்று. அதே நேரத்தில் கேது பகவானும் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார். இப்படிப்பட்ட கிரக பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த 2025ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம். இந்த கிரக பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம், ஜாதி, நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா, நிம்மதி வராதா, நோய் நீங்காதா, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்காதா, பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா, கடன்கள் அடைபடாதா என்று 1000 கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான். உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன். தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் சரியாக அமையவில்லை, வருங்காலத்தில் அது சரியாக அமையுமா என்பதும், கடந்த காலத்தில் கிடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும், இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள். எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒட்டுமொத்தமான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள். விடியற் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது, ஹோட்டலுக்கு செல்வது, திரையரங்களுக்கு செல்வது, ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்ட்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள். கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை. சந்தோஷமாக இன்ற நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பு தான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள். ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது. அதையும் கணக்கில் வைத்து கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். கன்னி ராசிக்கு 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பொது பலன்களை பார்க்கலாம். இந்த ஆண்டு மிக பெரிய கிரகங்களான சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஆக இருக்கின்றது. இந்த பயிற்சிகளெல்லாம் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம். முதலில் 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 29/3 அன்று 7க்கு செல்கின்றார். சனி பகவான் 7க்கு வந்து விட்டாரே கண்டச்சனி என்று நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு அவர் ஒரு வகையில் யோகாதிபதி, 5 கூடியவர், 6 கூடியவர். அவர் 7லே திக்பலம் அடைகின்றார். 7லே சனி இருந்தால் பொதுவாக காலதாமதமான திருமணமாகும், அதை தவிர மற்ற கெடுதல்கள் வராது. 7லே இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ அந்த சனியுடன் தொடர்பு பார்வையோ சேர்க்கையோ எதுவாக இருந்தால் மிக பெரிய அளவிலே கணவன் வகையிலோ மனைவி வகையிலே பெரிய அளவில் வளர்ச்சியும் வளமும் கட்டாயம் உண்டு. அவர் திக்பலம் வேறு அடைந்திருப்பதால் பெரிய அளவிலே கட்டாய வளர்ச்சி அடைவார். அவர் 6 கூடையவர் என்பதால் உங்கள் செயல்பாட்டாலே ஒரு சில சங்கடங்களை நீங்களே தேடிக்கொள்வீர்களே தவிர மற்றவர்கள் தேடிக்கொள்ள மாட்டார்கள். அவர் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எதிலும் ஒரு சோம்பேறித்தனம் இருக்குமே தவிர அதை நீங்கள் தவிர்த்து விட்டால் இந்த சனியால் உங்களுக்கு மிகப்பெரிய எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதே வேளையில் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் சகல விதமான சௌபாகியங்களும் 2025 அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் நிச்சயமாக ஆகும் என்பது தெளிவு. ஆக சனி பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்படுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை என்பது தெளிவாகும். உங்களுடைய செயல் மூலமாகத்தான் உங்களுக்கு நீங்களே ஒரு சில சங்கடங்களை தேடிக்கொள்வீர்களே தவிர மற்றவர்களால் இருக்காது. அதற்கு அடிப்படை காரணம் அவர் 6 கூடியவர், இயற்கையில் பாவகிரகமான சனி பகவான் என்பதையும் ஞாபகம் கொள்ள வேண்டும். இருந்தாலும் அவர் குரு பகவான் வீட்டில் இருக்கிறார். பெரிய சங்கடங்கள் வராது. ஜனன காலத்திலே குருவோ சுக்கிரனோ அவரை பார்த்துவிட்டால் நிச்சயமாக பூர்ணமான யோகமை நிச்சயமாக 7லே வந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தருவார். தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பெரிய அளவிலே வளர்ச்சி கட்டாயம் உண்டு என்பது தெளிவாகும். அதே வேளையில் இவ்வளவு நாள் 7லே இருந்த ராகு பகவான் 6லே வந்திருக்கின்றார். 6லே இருந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கவில்லை. ஆனால் 6லே வந்திருக்கக்கூடிய ராகு பகவானை 10லே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் 6லே வந்திருக்கக்கூடிய ராகுவால் 6
12 ஆறிலே ராகு வரும்போது 12 கேது வந்து விடுவார். ஆக 6ஆம் வீட்டிற்கும் ஆறிலே இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் மிகப்பெரிய வெற்றி, யோகங்கள், லாபங்கள், வெளியூர் சொல்வது, வெளிநாட்டுக்கு இளைஞர்களும் இளம்பெண்களுக்கும் படிப்புக்காக, வேலைக்காக, வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஆசைகள் இருந்தால் அதெல்லாம் பூர்ணமாக நிறைவேறிவிடும். உடல் நலிவு, ஆரோக்கியம் பெருகும். கடன் இருந்தால் கடன் அடைபடும். எதிரிகள் பொடியாக ஆகிவிடுவார்கள். சகல விதமான வெற்றியும் தரக்கூடிய அமைப்பாக ராகு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகின்றார். 12 வந்திருக்கக்கூடிய கேது பகவான் இடமாற்றங்களை தருவார். வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வைப்பார். சுபவீரியங்களை செல்ல வைப்பார். ஆன்மீக சுற்றுலா பயணங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டாகும். அதே வேளையிலே 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் 10 மாறி இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 4, 7 கூடியவராகி அவர் 10 இருப்பது ஒரு வகையில் நன்மைதான். அவருடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கும் தான் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், குறிப்பாக வருட பிற்பகுதியில் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாகவும் பெருமையாகவும் படித்து சாதனை கட்டாயம் படைக்கலாம். அவருடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் திருமண பாக்கியம் உண்டாகும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், தனப்பிராப்தி உண்டாகும், எண்ணிய எண்ணங்கள் உண்டாகும். மிக அற்புதமாக மாத பிற்பகுதியிலே குறிப்பாக 15/5க்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். அவருடைய அடுத்த பார்வை குரு பகவான் 6ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் முதலில் சொன்னது போல சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் அஷ்டலட்சுமி யோகம் கன்னிராசிகளுக்கு கட்டாயம் கிடைக்கும். அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்றார் போல் கன்னிராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டு. கட்டாயம் குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள், புதிய வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, இளையவர்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் படிப்பில் தேர்ச்சி பெறுவது, சகல விதமான சௌபாகியங்களை அடைவது என்பது தெளிவு. 7ஆம் தேதி 6ஆம் மாதம் முதல் 3-8 கூடிய செவ்வாய் பகவான் 11 நீசபங்கமாக அடைந்திருப்பதால் உங்களுக்கு இளைய சகோதரர்களுடைய வாழ்வில் வளங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும். அவருடைய பெரிய அளவிலான அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கட்டாயம் சாதனை படைப்பார்கள். வெற்றி திருமகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுப்பாள் என்பது தெளிவு. பலவிதமான நன்மைகளும் 11 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பது நிச்சயமான உண்மையாகும். அதையும் நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அவருடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் குரு பகவானுடைய பார்வையும் சேர்த்து வருட பிற்பகுதியில் கிடைப்பதனால் குடும்பத்தில் சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. அதற்காக கடன் படவும் நேரலாம். அந்த கடன் நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். 7 இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை மார்ச் மாதத்திற்கு பிறகு முழுமையாக பார்ப்பதனால் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வெற்றிக்கு நீங்களே முழு காரணமாக ஆகுவீர்கள். உங்களுடைய செயலில் நீங்களே தேடிக்கொண்டால் தான் உண்டு. தவறுதலான வார்த்தையோ, பிடிவாத குணமோ, தேவையற்ற வகையில் பேசுவதோ, நடந்து கொள்வது என்றால் அதற்கு முழு காரணம் நீங்களே தவிர மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். அதை தவிர்த்து பார்த்தால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பெரிய யோகமும் லாபமும் வெற்றியும் நினைத்தபடி மனம் மகிழக்கூடிய பலவிதமான சம்பவங்கள் நிச்சயமாக நடக்கும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக நீங்கள் சாதிக்கலாம்.